வணக்கம்ங்க. ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவையை முதல்ல தேவையான அளவுக்கு எடுத்து அதை நெய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே கடையிலையே எண்ணெயோ இல்லை நெய்யோ போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் பட்டை பூ இது ரெண்டுமே போடுங்க. ஏன்னா கிச்சடிங்கிறப்போ நம்ம அது டேஸ்ட் நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக பட்டையும் பூவும் போடணும். அது போட்டால் தான் நல்லா அந்த வாசனை வரும். அப்புறம் அது போட்டதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா வெறும் பச்சை மிளகா மட்டுமே போட்டுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இது போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்னென்ன காய்ங்களாம் போடணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது தான் போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் ஒரு 3 பல் பூண்டையும் போட்டிங்கன்னா வாசம் இன்னும் நல்லா இருக்கும். இஞ்சியும் போடணும். இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா எல்லா காய்களையும் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம காய் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் காயெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டால் தான் அந்த கிச்சடி கலர் கிடைக்கும். ஸோ நல்லா காயெல்லாம் வதங்குறதுக்காக உப்பும் போட்டுட்டு மஞ்சத்தூளும் போட்டு நம்ம வதக்கிக்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ரவை 1 டம்ளர்னால் நம்ம வந்து அதுக்கு தேவையான தண்ணி வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அது வந்து உப்புமாவுக்காக நாம் அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ கிச்சடிங்கிறதுனால இன்னும் நல்லா தலை வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா 1 டம்ளர் ரவைனா 2 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் அது நல்லா தலைன்னு வரும். ஸோ நீங்கள் வந்து 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு வறுத்து வச்ச தண்ணி கொதித்ததுக்கப்புறம் உப்புலாம் சரி பார்த்துட்டு இந்த வறுத்து வச்ச ரவையும் கொட்டி நல்லா கிளறிட்டு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு கெட்டி பதம் வரும் இல்லைங்களா? அந்த கெட்டி பதம் வரும்போது முன்னாடியே நீங்கள் நெய் போடலை அப்படின்னா, எண்ணெய் கூடவே நெய் ஊற்றலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து நெய்யை ஊற்றி ஓரளவு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சிடணும். சிம்மிலே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுடுங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் எடுத்துட்டு கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். நல்லா பரிமாறுற லெவலுக்கு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து பரிமாறணும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மறுபடியும் கிளறிட்டு மூடி வச்சிடணும். பாருங்கள், இப்படி இந்த மாதிரி தான் கிளறிட்டு மூடி இந்த ஓரளவுக்கு திக்னஸ் ஆகிடும். நீங்கள் கிளற அடி பிடிக்காமலும் இருக்கும். கிளறாமல் விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். ஸோ அதுக்காக தான் கிளறிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சுட்டு இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வந்துடும். ஸோ அன்றைக்கி நான் வந்து தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து நல்ல காம்பினேஷன் தேங்காய் சட்னி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க ஒரே மாதிரியே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. மெயினாக உப்புமானாலே தெரிச்சு ஓடுவாங்க. இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.